Hello everyone, welcome back to my channel. Sundaram Finance then Novama ரெண்டு வந்து ஸ்டாக்லயும் பிரேக்அவுட் கிடைக்கலாம்னு என்னோட prediction. ஸோ அதை வந்து பேஸ் பண்ணி இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் சுந்தரம் ஃபைனான்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டே சார்ட்ல சூப்பரான அப்டர்ன்ல இருக்கு. ஸ்டாக் உடைய பிரைஸ் ஆக்ஷன் ஹையர் ஹை தென் ஹையர்ல வந்து ஃபார்ம் பண்ணி அப் சைட்ல சூப்பரா போயிருக்கு. ஸோ ஃபர்தரா ஸ்டாக் பை சைட்ல நல்ல மொமெண்டம் பண்ணலாம்னு எனக்கு தோணுது. ஃபர்தர் மோர் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டே சார்ட்ல இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பண்ண வந்து ஸ்டாக் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ பாட்டம் தெர் இஸ் a head, left side there is a left shoulder, then right side there is a right shoulder. This is a neckline breakout. ஸ்டாக்ல வந்து பிரேக்அவுட் பாத்தீங்கன்னா 4300. ஸ்டாக்ல வந்து இருக்கக்கூடிய சப்போர்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சப்போர்ட் 4200, the next வந்து இருக்கக்கூடிய சப்போர்ட் பாத்தீங்கன்னா 4100. ஸோ சப்போர்ட்ல இருந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணா 200 rupees. ஸோ ஸ்டாக் உடைய பிரைஸ் 4500 வரை மூவ்மெண்ட் பண்ணலாம்னு என்னோட prediction. ஸ்டாக் உடைய ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை 4300, ஸ்டாக் உடைய கரண்ட் க்ளோசிங் 4249. ஸோ ஸ்டாக் உடைய ப்ரீவியஸ் ஹையை ப்ரோக் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம்னு எனக்கு தோணுது. இது ஸ்டாக் உடைய மந்த்லி சார்ட். ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்ல அருமையான அப்டர்ன்ல இருக்கு. ஸோ ஃபர்தரா ஸ்டாக் பை சேல்ல நல்ல மொமெண்டம் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்தர் மோர் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்ல ஸ்ட்ராங்கான ஹேமர் கண்டிஸ்டிக்க ஸ்டாக் வந்து பதிவு பண்ணியிருக்கு. ஸோ ஸ்டாக் உடைய பிரைஸ் அப் சைட்ல போகலாம்னு எனக்கு தோணுது. ஸோ சுந்தரம் ஃபைனான்ஸ் 4500 வரையும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா நான் பார்க்குறேன். இது வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது, என்னுடைய ஒப்பீனியனை நான் வந்து ஷேர் பண்றேன். ஸ்டாக்ஸை வந்து பை பண்றதுக்கு முன்னாடி நீங்களும் ஓனா அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் நோவாமா. இது ஸ்டாக் உடைய மந்த்லி சார்ட். ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்ல சூப்பரான அப்டர்ன்ல இருக்கு. ஸோ ஃபர்தரா ஸ்டாக் பை சேல்ல நல்ல மொமெண்டம் பண்ணலாம்னு என்னுடைய ப்ரெடிக்ஷன். தென் ஸ்டாக்ல வந்து வால்யூம்ஸ் பையிங் ப்ரெஷர் ரொம்ப ஹெவியா இருக்கு. ஸ்டாக் உடைய ஆல் டைம் ஹை 5001, ஸ்டாக் உடைய கரண்ட் க்ளோசிங் 4950. ஸோ ஸ்டாக் உடைய ப்ரீவியஸ் ஹையை ப்ரோக் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம்னு எனக்கு தோணுது. இது ஸ்டாக் உடைய டே சார்ட். ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டே சார்ட்ல ஃபாலிங் வெஜ் பட்டனை வந்து ப்ரோக் பண்ணி ஸ்டாக் உடைய பிரைஸ் 3500ல இருந்து தென் 5000 வரை அருமையான ரயிலை இந்த ஃபாலிங் வெஜ் வந்து ப்ரோக் பண்ணி ஸ்டாக் உடைய பிரைஸ் அப் சைட்ல போயிருக்கு. அகைன் சேம் பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணி ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுத்து ஸ்டாக் உடைய பிரைஸ் 5000 வரை போயிருக்கு. ஸ்டாக்ல வந்து ஃபர்தரா வந்து பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா 5000. ஸோ ஒன்ஸ் வந்து ஸ்டாக் 5000 வந்து ப்ரோக் பண்ணிச்சுன்னா பை சைட்ல அருமையான மூவ்மெண்ட்டாக ஸ்டாக்ல வந்து எதிர்பார்க்கலாம். ஸ்டாக்ல வந்து இருக்கக்கூடிய சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சப்போர்ட் 4800, நெக்ஸ்ட் வந்து இருக்கக்கூடிய சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 4600. ஸோ சப்போர்ட்ல இருந்து ரெஜிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணா 400 rupees. ஸோ ஸ்டாக் உடைய பிரைஸ் 400 rupees மூவ்மெண்ட்டாக பண்ணலாம்னு என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ ஸ்டாக் 5200 தென் 5400 வரையும் ஷார்ட் டேர்ம்ல மூவ்மெண்டம் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஓகே வியூவர்ஸ், இந்த சப்ஜெக்ட் நம்ம இதோட முடியுது. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.